ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டோனை வச்சு எப்படி வந்து ஆரி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்று வந்து ஹோல் இருக்கிற மாதிரி ஸ்டோன் எடுத்து வச்சுருக்கேன், இன்னொன்று வந்து க்ளூ போட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த ஹோல் இருக்கிற ஸ்டோன் வந்து எப்படி போடணும்னு பாருங்கள். அந்த ஹோல்குள்ளே வந்து ஸ்டிச் போடணும், ஆரி ஸ்டிச் போடணும். எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஹோல்குள்ளே விட்டு த்ரெட்டை எடுத்துகிட்டு நார்மல் செயின்ஸஸ் போடுற மாதிரி தான் இருக்கும், எடுத்து போட்டு ஒரு நாட் போட்டு முடிச்சிடணும். ரெண்டு பக்கமும் போடணும், ரெண்டு ஹோல்லையும். அப்போ தான் அது வந்து வராமல் இருக்கும் அந்த ஸ்டோனு. இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு சுற்றி வந்து அவுட்லைன் மாதிரி நீங்கள் வந்து பீடு வச்சுக்கலாம், இல்லைன்னா ஜர்தோசி, இல்லைன்னா இது கியூ பீடு, இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சுற்றி அவுட்லைன் கொடுத்து உங்களுக்கு வேணுன்ற டிசைனில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக சுகர் பீடை வச்சு போட்டிருக்கேன், பாருங்கள் எப்படின்னு. இது வந்து சாரியில் புத்தா டிசைனுக்குலாம் நல்லாயிருக்கும். லட்கான் மேக்கிங்க்கும் இந்த மாதிரி டிசைன் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு போடுறது தான் சூப்பராக இருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்படி தான் வந்து ஃபினிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து திலகம் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அந்த ஸ்டோன் வந்து க்ளூ போட்டு ஒட்டிட்டு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ளூ எடுத்து வச்சுக்கோங்க, வச்சுட்டு அந்த ஸ்டோனை மேலே ஒட்டிக்கோங்க. நல்லா ஒட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து சுகர் பீட் வந்து சுற்றி கொடுக்கணும் அவுட்லைன். சுற்றி வந்து சுகர் பீடில் வந்து அவுட்லைன் கொடுக்கணும். இந்த மாதிரி தான் கொடுத்து முடிக்கணும். ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் என்ன டிசைன் வேணால் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.